ஏனென்றால் மன்மோகன் சிங் அவர்கள் யார் என்றும் 90% மக்களுக்கு தெரியவில்லை. 10 பேர் நிக்க வச்சு மன்மோகன் சிங் அவர்கள் நிக்க வைத்தார். அதனுடைய விளைவு என்ன? இந்த நாடு குறைந்தபட்சம் 20 ஆண்டு காலம் பின்னோக்கி சென்றது. குறைந்தபட்சம் 20 ஆண்டு காலம். 12 லட்சம் கோடி ஊழல். ஒரு அமைச்சர்களும் கூட எவ்வளவு சம்பாதிக்க முடியும் என்பதற்காக அமைச்சர்கள் இருந்தார். கேரள மக்களுக்கு நாங்கள் அன்போடு கேட்கின்றோம், மறுபடியும் அதே போன்று நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? பிரதம மந்திரி வேட்பாளர் இந்தி கூட்டணி யார் தெரியாது. பிரதம மந்திரியாக இருக்கிறதற்கு தகுதி யாருக்கு இருக்கு தெரியாது. ராகுல் காந்தி பிரதமரா? இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஏத்துக்கல, எப்படி இந்திய மக்கள் ஏத்துக்கும்? அதனால அருமை சகோதர சகோதரிகளே, 2024 ஜூன் 4ஆம் தேதி மறுபடியும் நமக்கு இது போல் நடக்க அன்பை சகோதரர்களே. நமக்கு ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர், ஏகி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே ஏகி பிரைம் மினிஸ்டர், அது நரேந்திர மோடி அவர்கள் மட்டும் இருக்கின்றார்கள். പുതിയ വാർത്തകളും വിശേഷങ്ങളും ഇനി വിരൽ തുമ്പിൽ എല്ലാ ഡിജിറ്റൽ പ്ലാറ്റ്ഫോമുകളിലും ഇപ്പോൾ സീ മലയാളം ന്യൂസ് ലഭ്യം.